ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தர்பூசணி சேமியா குச்சி ஐஸ். சின்ன குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். இந்த கொளுத்தும் வெயிலில் குழந்தைகளுக்கு இதே மாதிரி செய்து கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம். இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. பாருங்கள், ஒரு 4-5 கப்பு இருக்கும். அதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றி விட்டுருங்க. இப்போ மீதி இருக்க பழத்தையும் போட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் போடுங்க. ஒரு 5-6 சொட்டு எலுமிச்சம்பழத்தையும் விடுங்க. நல்லா லேசாக புளிப்பு சுவையோட அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் அரைச்சி அதில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடணும். பாருங்கள், ஒரு அரிப்பில் இதை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. இதில் இருக்க ஏதாவது விதைகள் இருந்தாலும் வந்துடும். பாருங்கள், நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. போதும், எடுத்துருங்க. இப்போ நான் இதை சின்ன சின்ன கப்புகளில் தான் விட போகிறேன். உங்கள்கிட்ட ஐஸ் செய்யக்கூடிய சின்ன மோல்டு இருக்கும் இல்லையா, அதை இருந்தாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேமியாவை, வெந்த சேமியாவை அதில் போட்டுருங்க. எல்லா கப்புலையும் போட்டு நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா தர்பூசணி சாறு, அதை விட்டுருங்க. நிறைய விட்டுருங்க. இன்னும் ஒரு கப்புக்கு இருக்குது, அதையும் விட்டு வச்சுருவேன். பாருங்கள், இப்போ நம்ம இதை பேப்பரால் மூடி ஒரு ரப்பர் பேண்டை போட்டு வச்சுருங்க. வெளியே வராமல் இருக்குது இதுக்கு. அப்படின்னா தான் ஐஸ் மேலே ரொம்ப படியாமல் இருக்கும். பாருங்கள், ஐஸ் ரொம்ப படிஞ்சிட்டாக்கி டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்மளுக்கு இது தர்பூசணி சாறு மட்டும்தான் சேர்த்துருக்கோம், எந்த தண்ணியும் சேர்க்கல. பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஐஸு, குச்சி ஐஸ். பாருங்கள், இப்போ எல்லாமே கட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் இந்த குச்சியை சொருவதுக்காக நம்ம கத்தியால் லேசாக கீறல் போட்டுருங்க. இது சாப்பாடு பொரியக்கூடிய பேப்பர் கடையில் கிடைக்கும். அதை தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பால் கவர் இருந்தாலும் நீங்கள் பொதிஞ்சிக்கலாம். இப்படி ஐஸ் குச்சியால் இப்படி சொருவி விட்டுருங்க. இப்போ எல்லாமே சொருவியாச்சு. இது ஒரு ஃப்ரீசரில் ஒரு 8 மணிக்கூர் வச்சுருங்க. நல்லா கெட்டியாக வந்துடும். நான் 8 மணிக்கூர் வச்சுருந்தேன். அதனால தான் சொல்ல உங்கள் ஃப்ரிட்ஜை பொறுத்த அளவு. பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ கலராக இருக்குது. பாருங்கள், நம்ம எந்த கலரும் சேர்க்கல, தர்பூசணி சாரில் உள்ள கலர் தான். பாருங்கள், இதை எல்லாமே எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சுருந்தாலே உடனே இலைக்கு வந்துடும். சீக்கிரமாக சாப்பிட கொடுத்துடணும் குழந்தைகளுக்கு. ஏன்னா இது நம்ம தர்பூசணி வெறும் சாறு தான். ரொம்ப சீக்கிரமாக இலைக்கு நல்லா வந்துடும். பாருங்கள், எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், சுலபம் வந்துடும். உங்களுக்கு இதோட கூட கொஞ்சம் சேமியா போடணுன்னா போட்டுக்கிடுங்க. பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெயிலுக்கு இதை போல் செய்து கொடுத்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.